ராமகிரி ஸ்ரீவாலீஸ்வரர் கோயில் இங்குள்ள சிவலிங்கம் காசியிலிருந்து ஆஞ்சநேயரால் கொண்டு வரப்பட்டதால். ஸ்ரீவாலீஸ்வரரை வழிபட்டால் காசி சிவனை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். சிவாலயங்களின் பிரகாரங்களில் மட்டுமே ஸ்ரீ பைரவரை காண முடியும். ஆனால் இங்கே ஸ்ரீ கால பைரவருக்கு ஒரு தனி சன்னதி உள்ளது. அதனால் சிவபெருமானை தரிசனம் செய்வதற்கு முன்பு அவரை முதலில் தரிசிக்க வேண்டும். இந்த கோயிலின் மற்றொரு தனித்துவமான அம்சம் என்னவென்றால். தெய்வத்திற்கும் நந்திக்கும் இடையில் கருவறைக்கு முன்னால் ஆஞ்சநேயர் பிரார்த்தனை செய்கையில் சிவபெருமானை நோக்கி இருக்கிறார். இத்தகைய சிவாலயம் வேறு எங்கும் காணப்படவில்லை. கோயிலுக்கு முன்னால் அமைந்துள்ள கோயில் குளம் நந்தி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அருகில் ஒரு சிறிய சிவலிங்கம் மற்றும் நந்தி உள்ளது. நந்தியின் முன் பாதி குளத்தின் சுவரிலிருந்து நீண்டு காணப்படுகிறது. மலையிலிருந்து எங்கோ உருவாகும் நீர் ஒரு சிறிய கிணற்றை அடைந்து. அங்கிருந்து அது கடந்து இந்த நந்தியின் வாய் வழியாக வந்து குளத்தில் பாய்கிறது. பூர்வீக கிராமவாசிகள் இந்த நீர் ஓட்டம் நிற்கும் தருணத்தை தங்கள் நினைவிலிருந்து பார்த்ததில்லை என்று கூறுகிறார்கள். மேலும் நந்திக்கு நீர் எங்கிருந்து வருகிறது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த அழகான கோயில் இப்போது ஆந்திர பிரதேசத்தின் தொல்பொருள் துறையின் கீழ் உள்ளது. ஆஞ்சநேயர் தனது வாளால் சிவலிங்கத்தை இழுக்க முயன்றதால். இங்குள்ள இறைவன் வாலீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். ராமருக்காக அமைக்கப்பட்ட சிவலிங்கத்தை ஆஞ்சநேயர் இங்கு கொண்டு வந்ததால். அந்த இடம் ராமகிரி என்று அழைக்கப்பட்டது. இது சிவன் கோவிலாக இருந்தாலும். இங்குள்ள பிரதான மூர்த்தி முதன்மை தெய்வம் ஸ்ரீ கால பைரவர். சந்தான பிராப்தி பைரவர் என்றும் அழைக்கப்படுகிறார். குழந்தை இல்லாத தம்பதிகள் குழந்தை பாக்கியம் பெற இங்கு ஸ்ரீ பைரவரை வழிபடுகின்றனர். குழந்தை இல்லாத பல தம்பதிகள் இங்கு பூஜை செய்து குழந்தை பாக்கியம் பெறுகின்றனர். இந்த கோயில் ஆந்திர பிரதேசத்தில் ஊத்துக்கோட்டையிலிருந்து புத்தூர் செல்லும் வழியில் ராமகிரி கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த சிறிய ஆனால் அழகான கோயில் ஒரு சிறிய மலையின் கீழ் அழகிய காட்சியின் மத்தியில் அமைந்துள்ளது.